காரி துப்பிருச்சு கோர்ட்டு. மைக்க பிடிச்சிட்டா நீங்களாம் மன்னர்களா? திருநாமத்திற்கும் பட்டைக்கும் அவர் கொடுத்த கேவலமான கேடுகெட்ட ஆபாச விளக்கம். கோர்ட் பொறுக்க முடியாம இந்த வழக்கை முன்னெடுத்திருக்கு. அவர் கடுமையா திட்டிருக்கிறாங்க. நீங்க ஒன்றும் மன்னர்கள் கிடையாது. இதைத்தான் நம்ம தலைவர் சேத்துல அடி வாங்கி சோத்துலையும் அடி வாங்கி சேத்துலையும் அடி வாங்கிய மாண்புமிகு மதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஓசி பஸ் அதை விட்டல கண்ணீர் மட்டும் தாங்க விடல, முதலமைச்சர் கதறிட்டாங்க. ஆலய நுழைவை பற்றி ஈவேரா தந்தை பெரியார் அவர்களை குறித்து பல்வேறு மேடைகளில் வழங்கக்கூடிய திமுக தலைமையிலான இந்த அரசு இதற்காக வெட்கப்பட்டு அண்ணன் செல்வ பெருந்தகையை இப்படி அவமானப்படுத்துறீங்களே, எஸ்வி சேகர் எப்படி பண்ணுவீங்களா? நீங்க பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்து அவரை சோஃபால உட்காருவீங்களா? லெட்ஸ் டாக் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோடு சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பது தாவேகாவுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் திரு ராஜமோகன் அவர்கள். வணக்கண்ணே. வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் மட்டும் சொல்லாதீங்க, அந்த பேரை போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள போர்வை போத்திக்கிட்டு நிறைய பேர் சுத்துறாங்க. நீங்க கொள்கை பரப்பு செயலாளர் சொன்னதே போதும். நாங்கள் சக காலங்களில் உங்களை செய்தியாளராக தான் பார்த்துருக்கோம். இப்போ தான் அரசியலுக்கு என்ட்ரியாக இருக்குங்க. அந்த நோக்கத்தில் நாங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்றதுல தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். சரவணன் சொல்லலாம், சொல்லுங்க. ஆனால் இன்னைக்கு முக்கியமான விஷயம், திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காரி துப்பிருச்சு கோர்ட்டு. மைக்க பிடிச்சிட்டா நீங்களாம் மன்னர்களா? ராஜாவுக்கு எதிராக யாருமே கேள்வி கேட்க முடியாது மன்னராட்சி காலகட்டத்தில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு தானாக இந்த வழக்கை முன்பதிவு செய்து முன் விசாரித்து கையில் எடுத்திருக்கிறது நீதிமன்றம். இவ்வளோத்தையும் காரணம் அவர் அந்த திருநாமத்திற்கும் பட்டைக்கும் அவர் கொடுத்த கேவலமான கேடுகெட்ட ஆபாச விளக்கம். இதையெல்லாம் பண்ணிட்டு சட்டமன்றத்தில் போய் என்ன சொல்லுவாங்க, இது திராவிட மாடல் மட்டும் கிடையாது, ஆன்மீக மாடல்னு சொன்னாங்க. இத்தனை கோயில்களுக்கு இத்தனை கோடியில் கும்பாபிஷேகம் நடத்திட்டு இப்போ இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடத்தும் போது அப்படியே அந்த பொன்முடியா பேசிய வாசகத்தை திருவாசகமாக ஒலிக்க விட வேண்டியது தானே. ஒரு பக்கம் குடமுழக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் சேர்ந்து கரகோஷம் செய்ய அந்த அந்த ஒரு ஆன்மீக மண்ணில் நின்று அந்த புனித நீரை எடுத்து கொட்டும்போது பட்டைக்கும் திருநாமத்திற்கும் அவர் சொன்ன விளக்கத்தை போட முடியுமா? போடுவீங்களா? கேட்க முடியுமா? அதனால் இது கோர்ட்டு தானாக முன் இந்த வழக்கை கையில் எடுத்திருக்கு. இது அவ்வளோ சுலபத்தில் கோர்ட்டு விடாது. இவங்க என்னென்ன ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிக்க நினைத்தாலும் தொடர்ச்சியாக இப்படி அவர் பேசிக்கிட்டே இருப்பதை பார்க்கும் பொழுது கோர்ட்டு பொறுக்க முடியாமல் இந்த வழக்கை முன்னெடுத்திருக்கு. அவர் கடுமையாக திட்டிருக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் மன்னர்கள் கிடையாது. இதைத்தான் நம்ம தலைவர், எங்கள் தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் மன்னராட்சி மனப்பான்மையில் இவங்க இருக்கிறாங்க என்று சுட்டி காமிச்சார். அதை தான் கோர்ட்டு இன்னைக்கு இந்த வழக்கிலே இந்த பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிற ஆக்ட் மூலயமா போலீஸாரே விசாரித்து முடிவுக்கு வரலாம். அதில் 124 வழக்குகள் போலீஸ் விசாரித்து முடிவெடுத்திருப்பதா அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அட்வொகேட் ஜெனரல் எவ்வளோ சாமர்த்தியமா, முன்னாள் அமைச்சர், பட்ட திருநாமம் புகழ், ஊருக்குள்ளார நிவாரண பணிக்கு வராததால் மாணவர்களால் மக்களால் இளைஞர்களால் சேத்துல அடி வாங்கி சோத்துலையும் அடி வாங்கி சேத்துலையும் அடி வாங்கிய மாண்புமிகு மதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஓசி பஸ் அதை விட்டல மக்களை பார்த்து ஓசி ஓசி என்று வாய் கூசாமல் பேசிய ஓசி மதிப்பிற்குரிய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்களை காப்பாற்றுறதுக்காக அட்வொகேட் ஜெனரல் என்ன பண்ணார், நாங்கள் இந்த பிஎன்எஸ்லாம் சுட்டி காமிச்சு முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி மான்காரத்தை ஆடி இருக்கிறார். எஸ்கேப் அப்படின்னு ட்ரை பண்ணார். பட் கோர்ட்டில் நீதிபதி என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் வரும் பொழுது நீங்களே வழக்க பிஎன்எஸ்ஸை காமிச்சு முடிச்சு வச்சிட்டோன்றீங்க. ஆனால் உங்களுக்கு வேண்டாதவர்கள் வந்தால் அந்த புகார்கள்லாம் நீங்கள் முடிச்சு வைக்க மாட்டீங்க. எதற்கு இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்னு கிடுக்கி இப்படி போட்டிருக்கிறாங்க. சரி, முடிச்சு வச்சிங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அத்தனை பேருக்கும் இது இன்டிமேட் பண்ணிங்களா, போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடந்தது, இதோடைய புரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணிங்களான்னு கிடுக்கிப்பிடி கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. எனவே நீங்கள் எந்த ஓட்டையை பயன்படுத்தியும் சட்டத்தில் தப்பித்து விடலாம் என்று வழக்கமாக சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இந்த வழக்கில் நீங்கள் தப்பிக்க முடியாது. இது மக்கள் கேட்பதற்கு கூசக்கூடிய வார்த்தைகளை கேட்டு இருக்கிறார்கள். இதற்கு ஒரு பகிரங்கமாக பொது மன்னிப்பு கேட்டு அவர் இதில் குற்றத்தை ஒப்புக்கொள்வது தான் பொருத்தமாக இருக்கும். அதனால தான் இவர் எவ்வளோ சீனியர் எவ்வளோ க்ளோஸர் சிஎம்க்கு சொல்லாமல் கொள்ளாமல் பதவியை விட்டு தூக்குனதே அதுதான். அந்த அறிவிப்பில் கூட பார்த்தீங்களா, என்ன தவறுக்கு பதவி விட்டு நீங்கன்னு சொல்லணும்ல, சொல்லலை. மொட்டை தாத்தா குட்டையில் விழுந்தார்
அப்படின்ற மாதிரி அவரை இந்த பதவியிலிருந்து விடுவிப்பு செய்யப்படுகிறது அப்படின்னு மட்டுமே அறிவிச்சாங்க. ஏன்னா அப்படி சொல்லிட்டா கூட வரலாற்றில் அந்த வார்த்தை நின்றோம் அப்படிங்கிறதுனால தான் அதை பண்ணியிருக்கிறாங்க. எனவே இந்த பிஎன்எஸ் காமிச்சுலாம் அவங்க வந்து எஸ்கேப் ஆக முடியாது என்பது எனக்கு. இல்லை, இப்போ கடந்த கால நம்ம அரசியலை பார்க்கணும்னா பொன்முடி இந்த விஷயத்த மட்டும் இல்லை, அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே பல சர்ச்சைகள் கருத்துக்களாக தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டே இருந்தார். பொன்முடி மட்டும் இல்லை, சில அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள்லாம் இது போல் கருத்து தெரிவிக்கிறது திமுக ஒன்றும் புதுசு இல்லை, அது வாடிக்கையான ஒன்று தான். ஆரம்பத்திலே இது போன்ற விஷயங்களில் அரசு, அதாவது திமுக தலைமை கண்டிச்சிருந்தா இந்த அளவுக்கு ஒரு கொச்சையான வார்த்தை போவதற்கான வாய்ப்பு கண்ணீர் மட்டும் தாங்க விடல, முதலமைச்சர் கதறிட்டாருங்க. ஞாபகம் இல்லையா, ஒரு வாட்டி சொன்னாரு, காலையில பேப்பரை திறக்கும் போதே எந்த அமைச்சர் என்ன பிரச்சனையை பேசி வச்சிருக்காருன்னே தெரியல, எனக்கு வந்து சங்கடமா இருக்கு, இப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்கு நிம்மதியே இல்லை, இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா எனக்கு தான் கெட்ட பேரு அவனு ஓன்னு ஒப்பாரி மட்டும் தான் அவர் வைக்கல. சரி, அவர் அவ்வளோ தூரம் பெரிய மனுஷன் பேசுறாரு, அப்போ மேடையில் ரியாக்ஷன் பார்க்கணுமே. அமைச்சர்கள்லாம் ஏதோ ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கின மாதிரி, அமைதிக்கான நோபல் பரிசை வாங்கியதை போல, ஏதோ ஐபிஎல் டிராஃபியை அடிச்சிட்ட மாதிரி அப்படி சிரிச்சு வைக்கப்பட்டு ஷோ புகழாதீங்கனே அப்படின்ற மாதிரி உட்காந்துருந்தாங்க. அதோடைய பின்விளைவு தான், கான்சிக்வன்சஸ் தான் இப்போ அந்த கட்சி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த தமிழ்நாடு அரசு வந்து சதிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்க்யூபன்சி வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னா, இந்த அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக, மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்களினுடைய போக்கில் தான் அது தெரியும். நேரு மிகப்பெரிய அமைச்சர், இன்னைக்கு 2 இடத்துல அவர் போன இடத்துல சொந்த கட்சிக்காரங்களே சுத்து போட்டு அவருக்கு எதிராக கோஷம் போடுறாங்க. ஆன்டி இன்க்யூபன்சி. பொன்முடி வந்து பல உயர்கல்வி, பள்ளித்துறை நினைவு சரியா இருக்கும்னா எஜுகேஷன் சார்ந்த பல துறைகள்லாம் வச்சிருந்தாரு. அவர் தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருப்பார். அமைச்சரவையில் வந்த பிறகும் படிச்சு பல டிகிரி முடித்தவர். அவரை இப்படி அவர் நாக்கூசுற வலையில் அவர் பேசின வீடியோஸில் இன்றைக்கி சோஷியல் மீடியா எக்கோசிஸ்டம் இட் வில் பி தேர் ஃபார் எவர், அழிக்கவே முடியாத அளவுக்கு கொண்டு வந்துட்டார். மக்கள் அதில் போய் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆன்டி இன்க்யூபன்சி. இன்றைக்கி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஒரு பலமான கூட்டணியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த கட்சியோட மாநில செயலாளருக்கு நேற்று ஒரு குடமுழுக்கில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அதே குடமுழுக்கில் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் ஆளுநர் தமிழிசைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இது ஒரு பேசு பொருளாக இருக்குது. இது எப்படி நான் எடுத்துக்கிறது? வைக்கம் கோயில் நுழைவு போராட்டத்திற்கான 100ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய தமிழ்நாடு அரசு ஆலய நுழைவை பற்றி ஈவேரா தந்தை பெரியார் அவர்களை குறித்து பல்வேறு மேடைகளில் வழங்கக்கூடிய திமுக தலைமையிலான இந்த அரசு இதற்காக வெட்கப்படணுங்க. ஃபர்ஸ்ட் கிரேட் ஆஃபீஸர்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால சிஎம் பொறுப்பாக மாட்டாரா? ஃபர்ஸ்ட் கிரேட் ஆஃபீஸர்ஸ் கொண்டு வர ஸ்கீம்ஸ் தானே எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அப்போ அங்கே மட்டும் சிஎம் உடைய ஃபோட்டோவை மாட்டுறீங்க. அதிகாரிகள் யார் ஏவி விடுறாங்க, யார் செயல்படுறாங்க? ஏவும் இடத்தில் அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர் முதலமைச்சர். அவர் சொல்வதை செய்து முடிக்கும் இடத்தில் எக்ஸிக்யூட்டிவ் பவர் உள்ளவங்க தான் இந்த அதிகாரிங்க. அவங்க வந்து இதை என்ன அனுமதிக்கலை, அதனால் நான் வந்து சங்கடப்படுறேன், அவரால் வெளிப்படையாக பேச முடியலைங்க. எவ்வளோ வேதனை இருக்கும் உள்ள, எவ்வளோ கஷ்டப்பட்டு அடிமட்டத்தில் இருந்து வளர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பார். அதான் நான் 100 இடத்துல கேட்டேன், அண்ணன் செல்வ பெருந்தகையே இப்படி அவமானப்படுத்துறீங்களே, எஸ்வி சேகர் இப்படி பண்ணுவீங்களா? அப்போ எந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்தவர்கள் மேலே, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்தவங்க இல்லைன்னா பிறப்பால் நடைபெறுகிற அடக்குமுறை இது. சரி, அண்ணன் என்ன சொல்கிறாரு, இது 2000 வருஷமாக இதை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். சரிண்ணே, 4 வருஷமாக இது ஏன் மாறல? இல்லை, கூட்டணியில் தானே இருக்கிறாங்க. இது போன்ற சம்பவத்தை எடுத்து காட்டியிருப்பாங்க. சரவணன், நீங்கள் சொல்கிறீங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சின்றீங்க. இதே அவங்களுக்கு எவ்வளோ அவமானம் தெரியுமா? நாடாளுமன்ற தேர்தல் எப்படியா சொல்கிறாங்க, காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இருக்கிறது. இந்த மனப்பான்மை இருக்கிற இந்த கண்ணோட்டம் நம்மள அறியாமல் நம்மளுக்குள்ளே செட் பண்ணிட்டாங்க பாருங்க. தேசிய கட்சிங்க காங்கிரஸ், அந்த காங்கிரஸ் கூட்டணியில் தான் திமுக இருக்கு. அந்த தேசிய கட்சியில் தலைமை தாங்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர், அவரை உள்ள விட மாட்டேன்னு சொல்ற அந்த ஒரு தைரியம் எப்படி வந்தது அதிகாரிகளுக்கு? ஏன்னா தலைமை சரியில்லை, ஏன்னா சாதி பார்த்து சேர் போடுறீங்க, இப்படிதான் நீங்க பீலிட்டில் பண்றீங்க. இல்ல, ஒரு சில அதிகாரிகள் பல இடங்கள்ல இது போன்ற தவறுதலோட நடந்திருக்கலாம். ஆனா அது அரசு பொறுப்பு இருக்குன்றது. ஒவ்வொரு துறையிலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரும் இது மாதிரி ஒரு சில அதிகாரிகளை கண்டிச்சிருந்தா இன்னைக்கு இந்த கோயில் குடமுழக்கு விழால இது நடந்திருக்காது. சரி, அங்க செல்வ பெருந்தகை அண்ணனுக்கு இந்த பிரச்சனை பண்ணீங்க. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், அவரு கூட எங்களை தான் நிறைய திட்டுவார். திமுக அரசு வந்து நிறைய திட்டமாட்டார், நிறைய விமர்சனம் சொல்ல மாட்டார். ஆனால் அவரை சந்திக்கும் போது அந்த ஃபோட்டோஸ்லாம் இன்னும் இருக்குங்க. அவருக்கு பிளாஸ்டிக் சேரு, இவருக்கு சோஃபாவில் போட்டு உட்காரணுமா? ஏன் தற்செயலாக கூட நீங்கள் பிளாஸ்டிக் சேரில் உட்காந்து அவரை சோஃபாவில் உட்காருவீங்களே? இல்லை, இதுதான் தான் அதுக்கு தகுந்த விளக்கம் கொடுத்துருக்காருல திரும்ப. நானாக விருப்பப்பட்டு தான் அந்த சேரில் உட்காந்துன்னு சில எவ்வளோ இது கேட்கும்போது எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா? இல்லை, பரந்தூர் விவசாயிகள் பார்க்க வந்தாங்க வெற்றி தலைவரை. அவங்களையெல்லாம் அந்த போர்ட் சேர் சொல்லுவோம்ல, அந்த போர்ட் ரூமில் இருக்குமே, அந்த சேர்ஸில் எல்லாரையும் உட்கார வச்சு
தனக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் போட்டு தான் பிளாஸ்டிக் சேரில் உட்காந்தார் வெற்றி தலைவர். நான் இன்னும் ஃப்ராங்காக சொல்கிறேன், செயற்குழு அன்னைக்கு எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்தது. அவசரமாக முடிச்சுட்டு நீங்கள் வந்தே ஆகணுன்ட்டார் பொதுச் செயலர். அவர் கட்டளை இட்டால் நான் மறுக்க மாட்டேன். அவர் கண் பார்வை அசைவுக்கு நான் பம்பரமாக சுற்றுவேன். ஓடோடி வந்துட்டேன். கரெக்டாக எனக்கும் தலைவர் வருகைக்கும் 1 நிமிஷம் தான் டிஃப்ரென்ஸு. நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில. நான் உள்ளே போய் அப்படி விறுவிறுக்க நிற்கிறேன். டென்ஷனாக என்ன அடுத்து என்ன பண்ண போகிறோம், அஜெண்டா என்ன, யார் யார் வந்திருக்கா எல்லாத்தையும் நான் வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக நிற்கிறேன். அவர் இப்படி பார்த்தாரு தலைவர். உடனே போயிட்டு ஒரு நல்ல சேரை கொண்டு வந்து நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கேன். சார் இது சார் இருங்கன்ட்டு சேரை வாட்டமாக போட்டு ஏசி கிட்ட போட்டு உட்காருங்க அப்படின்னாரு. இல்லை சார் நான் சொல்லிடுறேன், உட்காருங்க பிரதர் முதல்ல அப்படின்னு என்னை உட்கார வச்சு நான் உட்கார்ந்த பிறகு தான் அவர் உட்கார்ந்தார். இவர் அரசியல் தலைவரா, திமுகவினுடைய அமைச்சர்கள் அரசியல் தலைவரா? இப்போ இந்த சம்பவத்திலே செல்வ பிறந்தக அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதாவது மனுநீதி சோழ போல அந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சிக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாதுங்கிறது ஒரு சில அதிகாரிகள் தவறு செய்திருக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து ஆட்சியை குறை சொல்லலை அப்படின்னு சொல்லி வலிச்சது வலிக்காத போல சொல்லியிருக்காரு. அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அது கட்டாயத்தின் பேரில் நம்ம எடுத்துக்கிறதா, வருது அவருடைய உள்ளத்திலேருந்து வரக்கூடிய வார்த்தை தான்? ஆமாம், எனக்கு வந்து மனுஷபுத்திரன் கவிஞர் வந்து திமுகவில் இருக்கக்கூடியவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய கவிதைகள் வந்து பல வந்து என்னுடைய ஆதர்சம். அழுகை வராமல் இல்லை, உங்கள் முன்னாடி அழுது விடக்கூடாது என்ற வைராக்கியம் மட்டும்தான் ஒரு வரி இருக்கு. அந்த மாதிரி அண்ணனுடைய வேதனையால உணர முடியுது. வேற என்ன சொல்ல முடியும் அவரால்? அவர் வந்து இந்த இடத்துல பாதிக்கப்பட்டார். அந்த இடத்துல அப்படி தான் பேச முடியும். இது மனுநீதி சொல்லணும் ஆட்சிலாம் கிடையாது, இது மனு தர்ம ஆட்சி. விமர்சனம் என்ற வார்த்தை, போராட்டம் என்ற வார்த்தை இந்த அரசாங்கத்திற்கு ஒவ்வாமை. அப்போ தவறை சுட்டி காட்டக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க? தவறு சுட்டி காட்டிட்டீங்கன்னு வைங்க, அதை விட பெரிய தவறு கிடையாது. அப்புறம் அவங்கள பொறுத்த வரைக்கும் தவறே இல்லைங்க. இந்திர லோகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. அப்படியே இந்த சினிமாலாம் கட்டுவீங்களா, அப்படியே புகையெல்லாம் போட்டு அப்படியே யார் எங்கே அப்படின்னா வந்து எல்லாமே தட்டுக்கு வந்து விடும்ல, அப்படி ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டில், ஒரு ஹாலுசினேஷனில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்களே. அவங்க வந்து இந்த தோசையை பிரட்டி போடுற மாதிரி ஆட்சியை பிரட்டி போட்டுருவாங்க. எவ்வளோ சர்வாதிகாரிகளை, எவ்வளோ கொடுங்கோலர்கள்லாம் பார்த்து இருக்கிற இந்த மண். அதனால் நீங்கள் உங்களுடைய கபட நாடகங்கள்லாம் முடித்து வைக்கப்படும். ஆனால் இறுதியாக நம்ம அந்த திருபுவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் பாதிக்கப்பட்டதற்கான நீதி கிடைச்சிச்சுன்னு சொல்லி ஒரு பக்கம் அரசு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் நேற்று அவருடைய வழக்கறிஞரும் அவருடைய சகோதரரும் பார்த்துருப்பீங்க, பேட்டி கொடுத்தாங்க. ஊதுக்கு ஒதுக்குப்புறமா ஒரு கருவேலங்காட்டுக்குள்ளார ஒரு 3 சென்ட் இடம் கொடுத்துருப்பதாகவும் 80-90 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு வேலை கொடுத்துருக்குறாங்க, எங்களை வந்து அரசு திட்டமிட்டு ஏமாற்றிச்சு அப்படின்னு தான் அதனுடைய வார்த்தையாக இருக்குது. அப்படி எப்படி சொல்லலாம்? எப்படி இந்த ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த அந்த நேரத்தில் ஒரு ஆசையை காட்டி ஏமாற்றிட்டு தான் இதை எடுத்துக்கலாமா? இது எப்படி நான் பார்க்குறது? எனக்கு அவமானமாக இருக்குது சரவணன். அந்த தம்பி சொல்கிறாரு, எனக்கு இந்த அரசாங்க வேலை வேணாம், 80-90 கிலோமீட்டர் தூரம்னா 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனோம். இதை இந்த செய்திக்கு திமுக ஐடிவிங்க சேர்ந்தவங்க, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், என்ன பேச்சாளர்கள் என்ன தெரியுமா போடுறாங்க? இவனுக்கு கலெக்டர் வேலையை கொடுத்துருப்பாங்க. பார்த்தேன், சமூக வலைதளங்கள் பார்க்குறேன். என்னங்க பேச்சு இது? விக்டிம்ங்க, கூட பிறந்த தம்பி அடிச்சு கொண்டு இருக்கீங்க. ஒரு உயிர் போயிருக்கு, ஒரு உயிரே போயிருக்கு. இந்த தம்பியை அடிச்சு அவன் கால் வீங்கி ஐசிக்கு போயிட்டு வெளில வந்துட்டு இருக்கிறாரு. கலெக்டர் வேலை தான் கொடுப்பீங்களா? இது இப்படிதான் எள்ளி நகையாடுவீங்களா? தெருமுனையிலேயே பின்ன லேண்டு கொடுப்பீங்கன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. கருவேலங்காட்டில் தான் கொடுப்பீங்களா? ஏற்கனவே கொண்டு போய் இது மாதிரி கோவிலுக்கு பின்பகுதியை அங்கே இங்கன்னு கொண்டு போய் தான் அடிச்சு கொன்னீங்க. சிசிடிவி விஷுவல்லாம் ஹார்ட் டிஸ்கை தூக்கிட்டா மாட்டாதுன்னு நினச்சிங்க. மதுரை உயர்நீதிமன்றம், நீங்கள் எங்கே மாட்டிருக்கீங்க தெரியுமா? மதுரை உயர்நீதிமன்றத்தில் மாட்டிருக்கீங்க. ஒரு இமெயில் ஐடி போதும் அந்த விஷுவல்ஸை எடுக்கிறதுக்கு. ரெண்டாவது, விக்டிமுக்கு இது வந்து அவருடைய உரிமை. நீங்கள் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அந்த நிலத்தையும் அந்த பதவியும் தரதா சொல்லியிருக்கீங்க. இது அவருக்கு உகந்த மாதிரி அவர் கேட்பது அவருடைய உரிமை. அங்கே வந்து என்ன சொல்கிறீங்க? இப்போ நான் கலெக்டர் பதவியாக உனக்கு தருவாங்கன்னா என்ன சொல்கிறீங்க? அப்படியே நீங்கள் தந்துட்டாலும் உங்கள் கலெக்டர்லாம் தான் கடலூரில் பார்த்தோமே, சுரங்கப்பாலத்துக்கு 1 வருஷம் அனுமதி தராத கலெக்டர்களை தானே வச்சுருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறத உங்களுக்கு எதெல்லாம் கமிஷன் வருமோ அந்த ப்ராஜெக்ட்ஸை மட்டும் செயல்படுத்தக்கூடிய ஆட்சியர்களை தானே வச்சுருக்கிறீங்க. இந்த தம்பி எந்த வகையில் கலெக்டரை விட குறைஞ்சு போயிட்டார்? இவர் விக்டிம், இவரும் அடி வாங்கியிருக்கிறார், ஐசியூக்கு போயிட்டு உள்ள வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ இதை தான் நான் வந்து மேடை தோறும் சொல்கிறேன். வெறும் ஃபோன் காலை போட்ட முதல்ல பாதிக்கப்பட்ட அஜித்குமார் வீட்டுக்கு எங்கள் மாவட்ட செயலாளர்கள் போனாங்க. நண்பர் கல்லானை போனார், மதுரை கல்லானையும் நம்ம டாக்டர் பிரபுவும் நேரில் போனாங்க. நேரில் போய் அங்கே போயிட்ட உடனே பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்தனன் ஃபோனில் அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசினார். அடுத்த கொஞ்ச நாளில் பார்க்கணுமே, டக்குன்னு அமைச்சர் போகிறாரு. எங்கள் கல்லானையும் எங்கள் டாக்டர் பிரபுவையும் பார்த்துட்டு காப்பி அடிச்சுட்டு அமைச்சர் போய் அங்கே ஃபோன் பண்ணி தர்றாரு. ஐ எம் சாரிமான்னு முதலமைச்சர் வந்து கேட்குறாப்புல. இது திராவிட மாடலா சாரி மாடலான்னு தெரியல.
ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் கணிக்க தவறுனது என்ன தெரியுமா? எல்லாம் பண்ணிட்டோம், டேமேஜ் கண்ட்ரோல் ஆயிடுச்சு, இது வெளில எதுவுமே தெரியாது, குட் பிஆர் ஸ்கில்ஸ் இருக்குது நமக்கு, நமக்காக பேசுகிறதுக்கு மூத்த பத்திரிகையாளர்னு ஒரு குரூப்பே வச்சுருக்கிறோம், அவங்களுக்கு இப்படியெல்லாம் பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எல்லாமே சரியாயிருச்சுன்னு நினச்சாங்க. ஆனால் வீடியோ காலில் வருகிற தலைவர் அல்ல, எங்கள் தலைவர் வீட்டுக்கே வருகிற தலைவர், வந்து நின்னாருங்க வெற்றி தலைவர். இவங்க கண்ணெல்லாம் மண்ணை தூவிட்டு அந்த பாதிக்கப்பட்ட வீட்டில் வந்து நின்னார். இப்படி தான் அனிதா வீட்டில் நின்னார், இப்படி தான் ஸ்டோலின் வீட்டில் நின்னார், இப்படி தான் ஜல்லிக்கட்டில் வந்து நின்னார், இப்படி தான் அஜித்குமார் வீட்டில் வந்து நிற்கிறார். நாங்கள் விடவே மாட்டோம். நீ என்ன வேணா கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி இளைஞகாயாடு, இன்னொரு அஜித்குமார் சம்பவம் நடந்து விடக்கூடாது. அதற்கு இந்த சம்பவத்தில் நம்ம உறுதியாக நிற்கணும். அந்த பாதிக்கப்பட்ட அஜித்குமார் அவங்களுடைய சகோதரர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் தனியால் கிடையாது, உங்கள் கூட நாங்கள் இருக்கோம், நாங்கள் விடவே மாட்டோம். உங்களுக்கு வந்து சேர வேண்டியது வந்து சேரும் வரை நாங்கள் விடவே மாட்டோம். இவ்வளோ நேரம் உங்களுடைய பல்வேறு விடயங்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. நன்றி சார்.